புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் உருவாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புத்தம் புது விஷயங்களை புதுசு புதுசா உருவாக்கி நம்ம சில அப்டேஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆயில் அண்ட் கேஸ்ல QC இன்ஜினியரா போகணும், ஃபாரின் போய் வேலை செய்யணும், அதுக்கான கோர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தேடி இருப்பீங்க. ஸோ அதுல முக்கியமான கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். பட் இதுல நிறைய புது விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூவி விட்டு மசாலாலாம் போட்டு ஸோ கொஞ்சம் டாப்பிங்லாம் பண்ணி டெக்கரேஷனோட ஒரு கோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்டேட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்ப வேற என்ன பண்ணணும், ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். வாய் இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMEஸ்ல இருந்து. ஏன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ் QC கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில அப்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். ஆயில் அண்ட் கேஸ் QC இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போகணும்னா என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், அப்புறம் சேஃப்டி பத்தினது. ஓகே, இதெல்லாம் தான். ஸோ இது கூட NDT இன்ஸ்பெக்ஷன், இது எல்லாம் உள்ளடக்கின ஒரு கோர்ஸ் தான் CQI அப்படின்னு, அது சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்குது. 30 days டியூரேஷன் கொடுக்குறோம், மதியம் லஞ்ச் கொடுக்குறோம், அக்காமடேஷன் கொடுக்குறோம், ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள. அப்ராட்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம அப்ராடுக்குலாம் போக முடியும். ஓகே, இந்த கோர்ஸ் நான் ரொம்ப காலமா சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஈரோட்டில் தான் சார் எங்க வீடு, அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்காதீங்க. இல்ல சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்குள்ள மட்டும் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த கோர்ஸ் படிக்க வராதிங்க. சார் நான் ஃபாரின் போகணும், மாசம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும், ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்க எங்க கிட்ட, சரிங்களா? நான் சும்மா இந்த 40,000 கொடுத்தா போதும் சார் இங்கேயே வேலை செய்வேன் சார்னா இந்த கோர்ஸ் வேண்டாங்க உங்களுக்கு. நீங்க சும்மா வேலைக்கு போனாவே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 40,000 சம்பாதிச்சிடலாம். ஸோ நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்ல growth வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, அந்த கதைக்கு வருவோம். நம்ம அப்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரா இன்னைக்கு நம்ம பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த 2017 இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 380 கேண்டிடேட் நம்ம ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில மட்டும். இந்த எல்லா டேட்டாவுமே நீங்க நம்ம யூடியூப்லயே போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோ பக்கம் போட்டாச்சு. இதுல நிறைய ரிவ்யூ டெஸ்டிமோனியல்ஸும் இருக்கும் அதுல. ஓகே, இப்போ என்னன்னா நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் இருந்து எடுத்தது என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பேசிக்கான CAD நாலேஜ், ஆட்டோ கேட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஆடிட்டிங் பத்தின ஒரு நாலேஜ் அண்ட் சர்டிபிகேஷன் இருந்துச்சுன்னா கம்பெனில அவங்களை ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கேண்டிடேட் நம்மள்கிட்ட படிச்சுட்டு போனவங்க வந்து கொடுத்த ஃபீட்பேக்ஸ்ல இருந்து இதெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணோம். ஸோ இதனால என்னன்னா இந்த 30 நாள் இருந்த டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகி 40 நாளா மாறிடுச்சு. கரெக்ட் தான் நீங்க யோசிக்கிறது, டியூரேஷன் மட்டுமா ஏத்துவேன் நல்லா ஏத்துவேன் அப்படின்னா ஆமாங்கய்யா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்னல் ஆடிட்டிங் சர்டிஃபிகேஷன் பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஆட்டோகேட் நாலேஜஸ் இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றதுனால நம்ம ஃபீஸ் 47,200 ரூபாயில இருந்து ஃபீஸ் 60,000 ரூபாயா சேஞ்ச் ஆகுது. ஆமாங்கய்யா, இது இல்லாம ஆல்ரெடி அக்காமடேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், லஞ்ச் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த 40 நாளைக்கான மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு இதுல ஃப்ரீயாவே கிடைச்சிடும். 40 நாள்ல வேலையும் கிடைச்சிடும். இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எங்கேயும் அவன் பார்த்துருக்க வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து திடீர்னு இப்படி நீங்க ஃபீஸை மாத்திட்டீங்க, நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தை தான் எப்பவும் போல. நீங்க தீபாவளிக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியா தங்கியா இருக்கும். அதாவது நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த 47,200 ரூபா அப்படிங்கிற ஃபீஸ்லயே இந்த கோர்ஸை படிச்சுக்க முடியும். இதே 40 நாள் டியூரேஷன், காலையில டிஃபன், மத்தியானம் லஞ்சு பிளஸ் அகாமடேஷன் பிளஸ் பிளேஸ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் விசிட், ப்ராக்டிகல் ஒரு 2 நாள் ட்ரைனிங்கோட நீங்க இதை கத்துக்க முடியும். ஆமா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வர்ற 10ஆம் தேதி 10/10/2025க்குள்ளேயே ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 20,000 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப ஜாயின் பண்ண மாதிரி தான் கவுண்ட். ஆக உங்களுக்கு இதே ஃபீஸ் தான் இருக்கும். பட் இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா தீபாவளிக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ற பேட்ச்ல அது 27/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்லயும் இந்த கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. அதை பத்தின ஃபீஸ் டீடைலுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பட் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது ஏதாச்சும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு என்கொயரி லிங்க் வச்சிருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைலையும் சொல்றேன். வேற ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் ஆவது பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.